வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர நிலை அடைகிறார் 13ஆம் தேதி ஜூலை மாதம். இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் வெற்றி அடைகிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லைஃப்பில் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரே கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம்னு அதை சொல்ல மாட்டாங்க, ஒரு போராட்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எப்போதுமே சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து வக்ர தன்மை அடைகிறார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த வக்ர நிலை அடையும் போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 134 நாட்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை பெறக்கூடிய ஒரு நிலை ஒரு 134 நாட்களில் நீங்கள் அதிகப்படியான ஒரு சேமிப்புன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. தனக்குன்னு முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. மற்றவர்களுக்காக செய்யணும், மற்றவர்களினுடைய ஒரு வாழ்க்கைக்கு என்னென்ன ஒரு தற்காப்புலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கணும், அவர்களினுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன ஒரு இன்சூரன்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கணும். இப்படி மற்றவர்களினுடைய வாழ்க்கையை பற்றிய அதிக கவனம் செலுத்திய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 134 நாட்களில் உங்களுக்கு தேவையான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெடி பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது எந்த வகையினாலும் இருக்கலாம். ஒரு ஆடை ஆபரணமாக வாங்க போகிறீங்க, இல்லை சொத்து வாகனமாக வண்டியாக வாங்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல முதலீடு செய்ய போகிறீங்க. இந்த மாதிரியாக உங்களுடைய பணத்தை கரெக்டான ஒரு இடத்துல முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களினுடைய ஒரு ஆசையே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தொழில் செய்யலாமா, தொழில் செஞ்சு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றலாமா அப்படின்ற ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்கும். இந்த சனி வக்ர நிலை அடையக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த தொழில் அமைப்பும் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. அந்த தெய்வ பிரார்த்தனை ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையின் பேரில் நம்ம இந்த பிரசன்னம் எடுக்கும்போது அந்த தொழிலை முழுமையாக ஆசைப்பட்டு இறங்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு நற்பலன்கள் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சனி வக்ர நிலை இந்த காலகட்டம் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் அந்த வேலை மாற்றம் செய்பவர்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நிறைய வேலைகளை விடக்கூடிய ஒரு தருணம் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ விருச்சிக ராசி என்பவர்கள் எல்லாருமே தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி வேலையை விடுறவங்களுக்கு, உங்களுக்கு தொழில் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்புன்றது இந்த வக்ர காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். 134 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அந்த வேலையினுடைய வாய்ப்புகள்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் தேவையில்லாத வழக்குகளில் இருக்கிறீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா விவாகரத்து வழக்குகள், சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள், அடுத்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கேசஸ், இந்த மாதிரியான தேவையில்லாத வழக்குகளில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த தீர்ப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சனி வக்ர நிலை. இந்த தீர்வு அப்படின்றது உங்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுதே ஒழிய உங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு வழக்கில் போய் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த வழக்குகளில் இருந்து மட்டும்தான் நிவாரணம் இருக்குமே ஒழிய மற்ற இடத்துல இவர்களுக்கு நிவாரணம்ன்றது கண்டிப்பாக இந்த சனி கொடுக்கவே மாட்டார். இந்த 4 மாதங்களில் எந்தெந்த வழக்குகள்லாம் இருக்கிறீங்களோ அந்த வழக்குகளில் மட்டும் அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமே ஒழிய உங்களுடைய பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள்ன்றது கிடையாது. அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய அந்த செய்வினை தோஷ கோளாறுகளால் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறீங்க.
இருக்கிறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் சில பேர் அதிகமாக பாதிக்கப்பட்டு, உறவினர்களால் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சாதகமான அமைப்பு, அந்த அந்த மாதிரியான ஒரு தோஷங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். ஒரு திருஷ்டி தோஷங்களில் இருந்தோ, ஒரு செய்வினை தோஷங்களில் இருந்தோ, தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்தோ, எங்கேயோ ஒன்று என்னை அடைச்சி போட்ட மாதிரி இருக்கு, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முழுமையான ஒரு நிவர்த்தியை இந்த காலகட்டம், இந்த சனி வக்ர காலம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நேரம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தனக்காக சேமிக்கக்கூடிய ஒரு தருணம்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பணத்தை ஒரு இடத்துல சொத்துகளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு ஒரு ஃபண்ட்ஸாக நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கோ, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முதலீடு செய்கிறதுக்கு எனக்கு வேலையே இல்லை, அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தர உத்தியோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சனி வக்ர காலகட்டம் அமைய போகுது. அந்த நிரந்தர உத்தியோகம்ன்றது வெளிநாட்டு ஊர்களில், அதாவது வெளியூர்களில், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்தில் உங்களுக்கு அந்த நிரந்தர வேலைன்றது காத்துட்டு இருக்குது. அதை நீங்கள் ஆப்ஷனை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம்ன்றது இடைவிடாமல் தடைபடாமல் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ர காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான பிரசனம் எதுவுமே வரல. அதனால திருமண முயற்சிகள் செய்கிறவங்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண உறவில் ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. அது இருக்கக்கூடிய லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பை தேடுறவங்களுக்கு தான் அதிகமான பலன்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சென்று உயர் படிப்பு படிக்கணும் அப்படின்றவங்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரசன்னமும் வரல. அதனால வெளிநாடு சென்று உயர் படிப்பு படிக்கணுன்றவங்க கொஞ்சம் ஒரு 4 மாதங்களுக்கு அதை ஹோல்டு பண்ணுங்க. இந்த வருஷம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த வருஷம் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு அமைப்புன்றது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த சனி வக்ர காலம்ன்றது 27ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இருக்குது. அதனால இந்த வருடத்தின் ஒரு பாதி மாதங்களை இது ஆக்குப்பை பண்ணுறதுனால இந்த மேற்படிப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கைகூடாத ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம இந்த காலகட்டத்தில் சனி வக்ர காலகட்டத்தில் பிரசன்ன முறையில், டாரட் பிரசன்ன முறையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பர்சனலாக சில சொந்தமான கேள்விகளுக்கு அந்த பிரசன்னம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.